வணக்கம். இன்றைய நமது விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மருத்துவத்துறையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட தாக்கம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கையில 2018ல வெளியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கை இருக்கு. இதுல இருக்கிற விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த ரிப்போர்ட் அடிப்படையில மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏஐ இப்போ எப்படி யூஸ் ஆகுது, அதோட முக்கியத்துவம் என்ன, ஃபியூச்சர்ல என்னெல்லாம் மாற்றங்கள் வரலான்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். அதாவது செயற்கை நுண்ணறிவுங்கிறது மனுஷங்க மாதிரி யோசிக்கிற, கத்துக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் உருவாக்குற ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்ட்ல இது ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு, நாம ஏஐன்னு சொல்லும்போது அது பெரும்பாலும் குறிப்பிட்ட வேலையில மட்டும் மனுஷங்களை மிஞ்சிற குறுகிய நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஏஎன்ஐன்னு சொல்லுவோம்ல, அதுதான். மனுஷ மாதிரி பொதுவா எல்லாத்துலயும் சிந்திக்கிற ஏஜிஐ இன்னும் ரொம்ப தூரம். இந்த வித்தியாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரிப்போர்ட் சொல்ற பயன்களை பார்க்கலாம். அருமை. அந்த வேறுபாட்டை முதல்ல சொன்னது ரொம்ப நல்லது. சரி, அப்போ மெடிக்கல் உலகத்துல டெய்லி இவ்ளோ டேட்டா வருது. பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ், டெஸ்ட் ரிசல்ட்ஸ், புது ரிசர்ச்னு இந்த டேட்டா மலைய ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணுது? இதுதானே முதல் ஸ்டெப் மாதிரி தெரியுது. ஆமா, மிக சரியா சொன்னீங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஏஐயோட ரொம்ப அடிப்படை ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ். மெடிக்கல் டேட்டாவை சேகரிக்கிறது, ஒழுங்கா அடுக்கிறது, பாதுகாப்பா ஸ்டோர் பண்றது, தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து பார்க்குற மாதிரி பண்றதுன்னு நிறைய வேலைகளை இந்த ஏஐ சிஸ்டம் செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கூகுளோட டீப் மைண்ட் ஹெல்த் மாதிரி முயற்சிகள் இருக்குல்ல, அதுங்க மெடிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி எப்படி பெட்டரா வேகமா ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்கலான்னு பார்க்கறாங்க. ஓ, அப்படியா? அப்போ இந்த பிக் டேட்டாவை அனலைஸ் பண்றதுனால ஹாஸ்பிட்டல் வேலைகளை சுலபமாக்கலாம், செலவை குறைக்கலாம், பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவலாம் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல, சில சமயம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி, அதையும் ஏஐ சூப்பரா செய்யுது. எதை மாதிரி சொல்றீங்க? இப்ப நூத்துக்கணக்கான எக்ஸ்ரே இல்ல சிடி ஸ்கேனை பார்க்கறது இல்ல டேட்டா என்ட்ரி பண்றது, இந்த மாதிரி வேலைகள் மனுஷங்களை விட ஏஐ இத ரொம்ப வேகமா, சோர்வே இல்லாம, சில நேரங்கள்ல இன்னும் அக்யூரேட்டா கூட செய்ய முடியும். இது டாக்டர்ஸோட நேரத்தை மிச்சப்படுத்தி அவங்க பேஷண்ட்ஸ் கூட அதிக நேரம் செலவழிக்க ஹெல்ப் பண்ணும்ல. ஐபிஎம்மோட மெடிக்கல் சீவ் ப்ராஜெக்ட் பத்தி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கேன். அது இது சம்பந்தப்பட்டதா? ஆமா, கரெக்டா புடிச்சிங்க. மெடிக்கல் சீவ் ஒரு லாங் டேர்ம் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அதோட நோக்கம் என்னன்னா, மெடிக்கல் இமேஜஸ், அதாவது ரேடியாலஜி படங்களை ஆய்வு செஞ்சு அதுல இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட வேகமா கண்டுபிடிக்கிற ஒரு அறிவாற்றல் உதவியாளர், காக்னிட்டிவ் அசிஸ்டன்ட் உருவாக்குறது. இது ரேடியாலஜிஸ்ட் ரொம்ப சிக்கலான கேஸ்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சோ டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்புறம் இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் வேலைகள்ல ஏஐ ஹெல்ப் பண்றது ஒரு பெரிய விஷயம். இம்பாக்ட் எப்படி இருக்கு? மெடிக்கல் இமேஜஸ் பார்க்கறதுல உதவுதுன்னு சொன்னீங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் மாதிரி மெடிக்கல் படங்கள்ல நோயோட அறிகுறிகளை ஏஐ ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் கண்டுபிடிக்க முடியும். சில சமயம் பாருங்க, மனுஷ கண்ணுக்கு தப்பிடுற ரொம்ப நுணுக்கமான மாற்றங்களை கூட இந்த ஏஐ இமேஜிங் அல்காரிதம்ஸ் கண்டுபிடிச்சிரும். அப்படியா? கண்ணுக்கு தெரியாதத கூடவா? அது எப்படி சாத்தியம்? ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. ஏஐ படங்கள்ல இருந்து கட்டிகளோட சைஸு, ஷேப்பு, அதோட மேற்படப்பு எப்படி இருக்கு, வளவளப்பா இல்ல கரடுமுரடான்னு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை பிரிச்சு அனலைஸ் பண்ணும். இந்த மாதிரி உடல் அம்சங்களுக்கும் சில குறிப்பிட்ட மரபணு மாற்றங்களுக்கும், ஜெனடிக் மியூட்டேஷன்ஸுக்கும் இருக்கிற தொடர்பை ஏஐ கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு நோயோட தன்மை என்ன, அது எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு கணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிரெஸ்ட் கேன்சருக்கான மேமோகிராம் படங்களை அனலைஸ் பண்றதுல இது மாதிரி டெக்னிக்ஸ் இப்போ யூஸ் பண்றாங்க. இது கேன்சர் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஸ்டெப் மாதிரி தெரியுது. அப்போ ஸ்கின் கேன்சர் கண்டுபிடிக்கிற டெர்மா கம்பேர் மாதிரி கருவிகளும் இதே மாதிரி தானே வேலை செய்யுது? அதேதான். டெர்மா கம்பேர் ஒரு பேஷண்டோட மச்சத்தோட போட்டோவை கோடிக்கணக்கான மத்த மச்ச படங்களோட கம்பேர் பண்ணி அது ஆபத்தானதா இல்லையான்னு கணிக்கிறதுக்கு ஏஐயை யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி டூல்ஸ் நோயை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க ரொம்ப உதவுது. சரி, உடல் ரீதியான நோய்கள் மட்டும் இல்ல, மனநல பிரச்சனைகள் கண்டுபிடிக்கிறதுலயும் ஏஐ யூஸ் ஆகுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுதே. குறிப்பா குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு, ஏஎஸ்டி, அந்த ரைட் ஐ எல்எல்சி டெக்னாலஜி பத்தி சொல்லுங்களேன்.
ரைட்டா எல்எல்சியோட டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அவங்க ஏஐயோட சேர்த்து கண்காணிப்பு தொழில்நுட்பம், அதாவது ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஒரு குழந்தை ஸ்கிரீன்ல காட்டுற படங்கள்ல எங்க பாக்குதுன்னு இதை ட்ராக் பண்ணும். பொதுவா ஹெல்த்தியான குழந்தைங்க முகங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துவாங்க. ஆனா ஆட்டிசம் பாதிச்ச குழந்தைங்க மத்த பொருட்கள் மேல அதிகமா கவனம் செலுத்தலாம். இந்த வித்தியாசத்தை வச்சு 12-40 மாச குழந்தைகள் கிட்ட ஏஎஸ்டியோட ஆரம்ப அறிகுறிகளை கண்டுபிடிக்க இது உதவுது. கண்ணோட அசைவை வச்சேவா மனநல நிலைய கணிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி முகபாவனைகளை வச்சு நோய்களை கண்டுபிடிக்கிற ஃபேஸ் டு ஜீன் பத்தியும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கே. அது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டெக்னிக் தான். நாம ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சொல்றோம்ல, முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி, அது சில அரிய மரபணு கோளாறுகளோட சம்பந்தப்பட்ட முக அம்சங்களை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஃபேஸ் டு ஜீன் அப்படிங்கிற ஆப் ஒரு பேஷண்டோட முகப்படத்துல இருந்து டேட்டா பாயிண்ட்ஸை எடுத்து இதே மாதிரி நோய் இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸ் படங்களோட கம்பேர் பண்ணி நோயை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. ஆக டேட்டாவை அனலைஸ் பண்றது மூலமா டயக்னோசிஸ்ல ஏஐ ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இது மாடர்னைசிங் மெடிசன் மாதிரி கருவிகள் மூலமா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் வழி செய்யுது. ஓகே, இப்ப பேஷண்ட்ஸோட நேர்ல பேசுறதுல, அவங்களோட இன்டராக்ட் பண்றதுல ஏஐக்கு ஏதாவது பங்கு இருக்கா? மொபைல் ஆப்ஸ்ல ஹெல்த் கேர் போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, இப்போ வளர்ந்து வர்ற ஒரு ஏரியா. பாபிலான் மாதிரி ஆப்ஸ்ல இருக்கிற பாட்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்களோட அறிகுறிகளை பத்தி கேட்கும், பேசிக் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கும். அவங்க ஹெல்த் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்றது, மருந்து மாத்திரை பத்தி சொல்றது, அதை சாப்பிட ஞாபகப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யுது. அதே மாதிரி நம்ம கையில கட்டுற ஃபிட்பிட் மாதிரி ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் இருக்குல்ல, ஆமா ஆமா, அது சேகரிக்கிற டேட்டாவை கூட ஏஐ அனலைஸ் பண்ணுது. அந்த கருவிகள் இதய துடிப்பு, தூக்கம், நாம எவ்வளவு ஆக்டிவா இருக்கோம்னு எல்லாம் சொல்லுது. இதுல ஏஐ என்ன பண்ணுது? ஏஐ இந்த மாதிரி தொடர்ந்து வர்ற டேட்டாவை பகுப்பாய்வு செஞ்சு ஒருத்தரோட ஹெல்த்தை பத்தி ஒரு டீப்பான பார்வை கொடுக்குது. அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஏதாவது சேஞ்ச் வேணுமா, ஏதாவது ரிஸ்க் தெரியுதான்னு முன்னாடியே கணிக்க ஹெல்ப் பண்ணும். குறிப்பா நீரிழிவு மேனேஜ்மெண்ட்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிதம்னு ஒரு சிஸ்டம் பத்தி ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அது பயோமெட்ரிக் சென்சார்ஸ் வழியா பிளட் குளுக்கோஸ் லெவலை ட்ராக் பண்ணி ஏஐ மூலமா அதை கண்ட்ரோல் பண்ண உதவுது. இது பேஷண்ட்ஸ் அவங்களோட கண்டிஷனை அவங்களே நல்லா பார்த்துக்க ஹெல்ப் பண்ணும். அப்போ பேஷண்ட்ஸோட பேசுறதுலயும் சரி, அவங்கள மானிட்டர் பண்றதுலயும் சரி, ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கு. சரி, அடுத்து ரொம்ப செலவாகிற, ரொம்ப நாள் எடுக்கிற ஒரு விஷயம் புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறது. இதுல ஏஐயோட பங்கு என்ன? இது ரொம்ப முக்கியமா தெரியுதே. கண்டிப்பா, இது நிஜமாவே ஏஐ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபீல்டு. புது மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வருஷக்கணக்காகும், பில்லியன் கணக்கில் டாலர் செலவாகும். இங்க தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏஐ கோடிக்கணக்கான மூலக்கூறுகளோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிற காம்பவுண்ட்ஸை கண்டுபிடிக்க உதவுது. இது மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸை ரொம்ப வேகப்படுத்துது, செலவையும் குறைக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதாரணம் இருக்கா? 2014 எபோலா வைரஸ் பரவனது பத்தி ஒரு குறிப்பு இருக்குதே. ஆமா, அது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். 2014 மேற்கு ஆப்பிரிக்கால எபோலா பரவனப்போ அந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆனா ஏற்கனவே வேற நோய்களுக்கு யூஸ்ல இருக்கிற மருந்துகளை கண்டுபிடிக்க ஏஐ பயன்படுத்தப்பட்டது. பொதுவா இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்க்கு மாசக்கணக்கு இல்ல வருஷக்கணக்காகும். ஆனா ஏஐ ஏற்கனவே இருந்த டேட்டாவை வச்சு ஒரே நாள்ல எபோலாவுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய 2 மருந்துகளை அடையாளம் காட்டுச்சு. ஒரே நாள்லயா? நம்பவே முடியலையே. இது நிஜமாவே ஒரு புரட்சி தான். சரி, மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருந்து சர்ஜரிக்கு வருவோம். ரோபோக்கள் சர்ஜரியில ஹெல்ப் பண்றது பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டா வின்சி சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஃபீல்டுல ஏஐ எப்படி யூஸ் ஆகுது? ரோபோ உதவியோட பண்ற சர்ஜரி, அதாவது ரோபோட்டிக்லி அசிஸ்டட் சர்ஜரியில நேரடியா ஏஐ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏஐ டெக்னாலஜிஸ் இதுல ஒருங்கிணைக்கப்படுது. டாவின்சி மாதிரி சிஸ்டம்ஸ்ல சர்ஜன் ஒரு கன்சோல்ல இருந்து ரோபோவோட கைகளை இயக்குவாரு. இது ரொம்ப துல்லியமா மூவ் பண்ணவும், சின்ன துளை வழியா சிக்கலான சர்ஜரி செய்யவும் உதவுது. அப்போ சர்ஜன் தான் ரோபோவை கண்ட்ரோல் பண்றாரு. எதிர்காலத்துல ரோபோவே தானா சர்ஜரி பண்ணுமா, இல்ல ஏஐ வேற எப்படி இதுல உதவுது? சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்டோட ஸ்கேன்ஸை ஏஐ அனலைஸ் பண்ணி சர்ஜரிக்கு பெஸ்ட் அப்ரோச் எதுன்னு பிளான் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். சர்ஜரி நடக்கும்போது ரியல் டைம்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து சர்ஜனுக்கு கைட் பண்ணலாம். அப்புறம் இந்த ரோபோக்களை கம்ப்யூட்டர் மூலமா தூரத்துல இருந்தே ஆப்ரேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிமோட் சர்ஜரி, அதாவது சர்ஜன் வேற ஊர்ல இருந்து கூட சர்ஜரி பண்ணலாம்.
கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஆக்சஸ் மாதிரி அடுத்த ஜெனரேஷன் ரோபோக்கள் கண் சர்ஜரி மாதிரி இன்னும் ரொம்ப நுணுக்கமான வேலைகளுக்கு இப்போ உருவாக்கப்பட்டு வருது. இவ்ளோ பயன்களை பார்க்கும்போது மருத்துவத்துல ஏஐயோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா தெரியுது. நோயை கண்டுபிடிக்கிறது வேகமாகவும் துல்லியமாகவும் மாறும், செலவுகள் குறையும், தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல எந்த சவால்களுமே இல்லையா? என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு? நிச்சயமா சவால்களும் இருக்கு, லிமிட்டேஷன்ஸும் இருக்கு. நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இது பெரும்பாலும் குறுகிய நுண்ணறிவு ஏஎன்ஐ தான். ஏஐ ஒரு கருவி தான், அது மனுஷ நிபுணத்துவத்துக்கு ஒரு மாற்று கிடையாது. ஏஐ கொடுக்கிற ரிசல்ட்ஸை, குறிப்பா டயக்னாசிஸ், ட்ரீட்மெண்ட் பரிந்துரைகளை டாக்டர்ஸ் அவங்களோட அனுபவத்தை வச்சு, அறிவை வச்சு சரிபார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, வேற என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கு? டேட்டா பிரைவசி, பாதுகாப்பு, இது ஒரு பெரிய கேள்வி. மெடிக்கல் டேட்டா ரொம்ப சென்சிட்டிவானது. அதை ஏஐ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எப்படி பாதுகாக்கப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் உலக அளவுல ஒரே மாதிரி இல்ல. அதை ஏஐ புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்றது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சவால். ஏஐ அல்காரிதம்ஸ்ல இருக்கிற ஒரு சார்பு தன்மை, பயாஸ் பத்தியும் கவலைகள் இருக்கு. அதுக்கு கொடுக்கிற ட்ரைனிங் டேட்டால குறைபாடு இருந்தா தவறான முடிவுகளுக்கு அது வழிவகுக்கலாம். ஆஹா, ஏஐ ஒரு பவர்ஃபுல் டூலா இருந்தாலும் அதை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். சரி, நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ஆய்வறிக்கையின்படி டேட்டா மேனேஜ்மெண்ட்ல இருந்து ரோபோ சர்ஜரி வரைக்கும் பல வழிகள்ல மெடிக்கல் ஃபீல்டுல ஏஐ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருதுன்னு தெளிவா தெரியுது. ஆமா, இது டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் நிறைய நன்மைகளை கொடுக்குது. டயக்னோசிஸ்ல வேகம், துல்லியம், புது மருந்து கண்டுபிடிக்கிறதுல உதவி, சர்ஜரியில நுட்பம், பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்னு இதோட பங்களிப்பு வளர்ந்துட்டே இருக்கு. டெக்னாலஜி வளர வளர இது நோய்களை கணிக்கிற திறனை இன்னும் அதிகமாக்கும், ஹெல்த் கேர் செலவுகளை குறைக்கும், மெடிக்கல் வசதி குறைவாக்குற இடங்கள்ல கூட நல்ல சேவைகளை கொடுக்க உதவும். இதோட முழு பயனையும் நம்ம பாதுகாப்பா அடையணும்னா தொடர்ந்து ரிசர்ச், டெவலப்மெண்ட், அப்புறம் கவனமான ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் அவசியம். இந்த விரிவான அலசல் மருத்துவத்துல ஏஐயோட பங்கு பத்தி ஒரு தெளிவான ஆழமான பார்வையை நீங்க பெற உதவி இருக்கும்னு நம்புறோம். இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. மெடிக்கல் ஃபீல்டுல ஏஐ இன்னும் அதிகமா வரும்போது டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஹியூமன் கனெக்ஷன், அந்த உறவு எப்படி மாறும் நீங்க நினைக்கிறீங்க? ஏஐ உதவியோட ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பேஷண்டோட அனுபவம் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.